முதல்வர் வன்மத்தை கக்கி இருக்காரு. முதல்வர் மேல நம்பிக்கை இல்ல, இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்ல, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. வன்மம் கக்கியது யாரு? முதல்ல விஜய். எதை கழட்டி அவனை அடிக்கிறது? எத்தனை பேரை வச்சு நீங்க வீடியோ போட வச்சீங்க? அண்ணா அழுகுறாரு, சாப்பிடல, குலுங்கி குலுங்கி குமுறிக்கிட்டு இருக்காரு, ரூமை விட்டு வெளில வரல, சாப்பிடல, சுச்சு போல, கக்கா போல, நீங்க எத்தனை பேரை வீடியோ விட்டு போட வச்சீங்க? நான் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பையே மாற்றணுங்கிறத அவங்க சொல்ற புரட்சி. ஏன்னா அவங்க வன்முறைக்கு கூப்பிடுறாங்க. அதை வருஷம் வன்முறைக்கு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. 2021ல உங்களுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லையா? அதையே வெளிப்படையாக சொல்வதற்கு தைரியம் இல்லாத நீ இந்த மக்களுக்காக வந்து புடுங்கி நட்டுருவேன்னு சொல்றீங்க. 2026 மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்களோ அதை நானும் தான் ஏத்துக்க போறேன். இப்ப என்ன அதுல என்னவா? இல்ல திமுக தோற்க போகுதுன்றாரு. கொள்கை எதிரி என்ன சொன்னாலும் விஜய் வந்து வாய மூடிட்டு பயந்துகிட்டு பம்மிட்டு பம்பலாக்குள்ள பதுங்கிட்டு இருப்பாரு. அவ்வளவுதானே. உங்களுடைய டிஎன்ஏ எனக்கு தெரியும், 10 வருஷமா உங்க கூட இருந்திருக்கேன், அதுக்காக மக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னார்ல. இதே வாயை வைத்துக் கொண்டு 2026 தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இதே பற்றி விஜய்க்கும் பேசுவார். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சிநேகிப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். 40 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்த விஜய் தாவேக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழுல பேசியிருந்தாரு. அதுல பல குற்றச்சாட்டுகளை நேரடியாக திமுகவின் மீது, முதலமைச்சர் ஸ்டாலின் மீது முன்வைத்திருக்காரு. சட்டமன்றத்துல தாவேக்கா குறித்து, கரூர் சம்பவத்தை குறித்து பேசுகிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வன்மத்தை கக்கியிருக்காரு தாவேக்காவின் மீது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். குறிப்பாக இனிமேதான் போட்டி வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க அவருடைய ஸ்பீச்சை? விஜய் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து ஆஸ் யூஷுவல் அவதூறு வதந்தி பரப்பிட்டு இருக்காரு, பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் புதுசா உள்ள வரான், நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். எல்லாரும் என்ன ஒரு புதுசா பையன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கரெக்டா? அப்படிதானே? அந்த பையன் வரும்போதே ஒரு 4 பேரோட வரான். நான் வந்து புதுசா இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன். சரி, வேற யார் வேணா வந்து சேரலாம்ல அப்படின்னு வந்தோன்னு அப்புறம் முன்னாடி போய் நின்று ஒன்று சொல்றான். இந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறான். ஒருத்தர் சொல்றாங்க, இவரு தாங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், இனிமே போட்டு எனக்கும் அவருக்கும் தான் அப்படின்னு அந்த புதுசா உள்ள நுழைஞ்ச பையன் அப்படி சொன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இப்போ நீங்களே ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க, திடீர்னு ஒரு பையன் வரான், திடீர்னு வந்து உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறவன் வருதேன், அவனுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. சிரிப்பு வருமா வராது? அந்த மாதிரிதான் நீ திமுகங்கிற ஒரு கட்சியை எதிர்க்கிற வந்திருக்க. எப்படி நீ இப்பதான் வந்திருக்க, எடுத்தோடனே என் எதிரி அவன் தான், அதாவது நான் அவனை தான் போட்டியா நினைக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கலாம்டா. நாங்க மக்களுக்கான அரசியல் பண்றோம், மக்கள் எங்க கூட இருக்காங்கன்றாங்கல்ல. சார், அரசியல்ங்கிறதே மக்களுக்காக பண்றதா? அது அடுத்தது வரேன், மக்களுக்காக விஜய் என்ன பண்ணாருங்கிறத அடுத்ததான் பேசுவோம் நம்ம. நான் என்ன கேட்கிறேன், நீ வந்தோடனே தன்னை வந்து நீ என்ன கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 ஆண்டு காலமா இருக்குமா? இந்த 2 ஆண்டு காலத்துல மக்களுக்காக நீ எதுக்குமே வராத நீ வந்தோடனே 75 ஆண்டு காலம் கட்சி நடத்தக்கூடிய, இங்க சமூக சீர்திருத்தங்களை பண்ணின அந்த கட்சிக்கு எனக்கும் தான் போட்டின்னு சொன்னா மக்கள் பார்த்து சிரிப்பாங்களா மாட்டாங்க? நீ வந்தது நகைப்புக்குரியது இல்லை. ஆனா நீ யார போட்டியா தேர்ந்தெடுத்திருக்கிற? அந்த கட்சியை வந்து போட்டியா தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய உனக்கு தகுதி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. மக்கள் கேட்பாங்களே, ஏன்டா இன்னைக்கு நீ வந்துட்டு அவங்கள பார்த்து நான் அவங்களுக்கு எனக்கு தான் போட்டின்றியே, அப்ப களத்துல ஆல்ரெடி பல கட்சிகள் இருக்கு, அவங்க பல ஆண்டு காலம் இங்க இருந்திருக்கு, மக்களுக்காக ஏதாவது கொஞ்சமாவது வாயை திறந்துருக்கிறாங்களே, போராடி இருக்காங்களே, அப்ப நீ யாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. சரி, நாங்க மக்களுக்கான அரசியல் பண்றோம், மக்கள் எங்களோட இருக்காங்க அப்படின்னா மக்களுக்காக நீ என்ன அரசியல் பண்ணினன்னு தான் கேள்வி. ஏற்கனவே பேசியிருக்கேன், அரசியல்னா என்ன, அரசியல்வாதியினுடைய வேலை என்ன? மக்கள் தங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் உரிமைகளுக்காக போராடும் பொழுது அரசியல் கட்சிகள் கூட போய் நின்று போராடி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து சட்டங்களையும் திட்டங்களையும் மாற்றணும், மக்கள் எதுக்காக போராடினாங்களோ அதை மாற்றணும், அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தானே மக்களுக்கான அரசியல். இதில் மக்கள் போராடிய எந்த போராட்டங்களுக்கு விஜய் களத்துல இறங்கி நின்று போராடினாரு? இதுக்காக அரசாங்கத்திட்ட என்ன பேசினாரு? போய் எஸ்ஐஆருக்கு கூட்டத்துக்கு வாடானாலே நீ போகல. நான் அதை தான் கேட்கிறேன். விஜய் களத்துக்கு போக மாட்டாரா, கரூருக்கு போக மாட்டாராம், ஸ்ட்ரெயிட்டா கோட்டைக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொன்னா
ஒண்ணு நீ பேசுவதை கேட்டிருக்கக்கூடிய மக்கள் முட்டாள்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, இல்லைன்னா உனக்கு வேற ஏதோ கொழுப்புன்னு தானே அர்த்தம். நான் தான் கேட்கிறேன், மக்களுக்கான அரசியல்னா அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு ஒண்ணு வந்திருக்குது, டீலிமிட்டேஷன் வந்துச்சு. டீலிமிட்டேஷன் அப்போ நீ என்ன சொன்ன? மக்களவை தொகுதி மறுவரைய நீ என்ன சொன்ன? அது இப்ப மக்கள் பிரச்சனையே இல்லைன்னு அறிக்கை கொடுத்தவன் நீ, சரிங்களா? இப்ப பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? பீகாரிகளை வந்து கொடுமைப்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பாம்பு வைக்கிறாங்க, திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பிஜேபி கும்பல் பேசிய போது, விஜய் மக்களுக்கான அரசியல் பண்றோம், மக்கள் எங்க கூட இருக்காங்கன்னு சொன்னியே, நீ எங்கடா இருந்த? மக்கள் அரசியல்ல இருக்கிறாங்க, பட் அதுல விஜய் எங்க இருந்தாங்கிறதான கேள்வி. நீ எதுக்கு போராட்டத்துக்கு வந்த? திமுகவை ரீப்ளேஸ் பண்றது மட்டும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் போட்டி, அவ்வளவுதான். மக்களுக்கான அரசியல் கிடையாது அது. நீ என்ன பண்ண மக்களுக்காக? அவங்களோட போராட்டத்துல வந்து என்ன கலந்துக்கிட்ட நீனு? அதுவும் நீ யார போட்டின்னு சொல்ற? திமுகவை போட்டி அப்படின்னு சொல்ற. திமுக என்னென்னலாம் பண்ணிருக்கு? சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் வன்முறையற்ற புரட்சி, அதாவது இத வன்முறையற்ற புரட்சி அப்படிங்கும்போது அதை சீர்திருத்த புரட்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட சீர்திருத்த புரட்சியை திமுக பண்ணியிருக்கு. சமூகத்துல வந்து பெண்களுக்கு சம உரிமை, சம சொத்து உரிமைங்கிற ஒரு சமூக புரட்சியை திமுக தான் செஞ்சது. பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்தை நடத்தி இருமொழி கொள்கைக்கு சட்டம் கொண்டு வந்து, மொழியில வந்து சமத்துவமின்மை இருந்த, ஆரிய ஆதிக்கம் இருந்ததையெல்லாம் கலைந்து ஒரு புரட்சி கொண்டு வந்தாரு, சரிங்களா? உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தது. 69% இடஒதுக்கீடுக்கு திமுக என்ன போராட்டம் பண்ணுச்சுன்னு தெரியும். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50%. இப்படி அரசியல் தளங்களில் ஒரு சீர்திருத்த புரட்சியை திமுக பண்ணியிருக்கு. இப்போ நான் முதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், நான் தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், இல்ல மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தராங்களே, இது எல்லாமே பொருளாதார தளத்தில் அடிப்படை கட்டமைக்கையே மாற்றக்கூடிய ஒரு சீர்திருத்த புரட்சியை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சீர்திருத்த புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்க திமுகவுக்கு எனக்கும் தான் நீ போட்டி அப்படின்னு நீ சொல்றேன்னா, அதை சொல்வதற்கு நீ உன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்ட? உனக்கு அந்த அளவுக்கு உழைப்பு உன்கிட்ட இருக்குதா? நீ என்ன பண்ணிருக்க? அப்போ நான் என்ன சொன்னா, நான் என்ன பண்ணாலும் மக்கள் அதை நடிப்புன்னு ஏத்துக்கிறாங்க, அதே மாதிரி நான் என்ன பேசினாலும் அது அரசியல் கட்சின்னு, அரசியல் கருத்துன்னு ஏத்துப்பாங்கன்னு விஜய் நினைக்கிறானா? இல்ல, இப்ப இந்த பேச்சுக்கள்லாம் வருது, அவர் கான்பிடண்டா அதை பேசுறாரு அப்படின்னா, மக்கள் ஆதரவு நம்ம பக்கம் இருக்கு, மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில தானே அது பேச. மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் முடிஞ்சு அவருக்கு எவ்வளவு வாக்கு வந்திருக்குங்கிறத பொறுத்து தானே இங்க சொல்ல முடியும். இப்ப அவர் பேசுறாருங்க, அதை வச்சு ஆதரவு நீங்க எப்படி சொல்ல முடியாது? அவர் இவ்வளவு படம் நடிச்சாரு, மக்கள் பார்த்தாங்க, அதனால அவர் வந்து சிவாஜியை மிஞ்சின நடிகர்னு அர்த்தமா? அவரும் ஒரு ஓரத்துல நின்று நடிச்சிருக்காரு, அதுக்கு மக்கள் அவர் பைசா கொடுத்து பாக்குறாங்க, அதுல அவர் ஏத்துக்கிட்டு இருக்காங்கிறது எப்படி தெரியும்? அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கிறாங்க, ஃபிளாப் ஆனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, மக்கள் போய் தொடர்ந்து அவர் படத்தை பாக்குறாங்க, அப்ப எனக்கு ஒரு ஆதரவு இருக்குன்னு அவர் சினிமா துறையில அவர் சொல்லலாம். அரசியல் துறையில் மக்கள் எங்கள் பக்கம் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு? நீ கூட்டத்துக்கு போனா மக்கள் வர்றதான் ஆதரவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப நீ அப்போ அரசியல்னாலே உனக்கு என்னன்னு தெரியல. நீ ஒரு கட்சியின் தலைவனே கிடையாது. விஜய் இன்னி வரைக்கும் தன்னை ஒரு நடிகனா தான் வச்சிருக்காரு, அரசியல் தலைவனாகவோ அரசியல்வாதியாகவோ தன்னை மாத்திக்கவே இல்லைங்கிறதான் உண்மை. இப்ப எலெக்ஷனே முடியல, மக்கள் உன் பக்கம் இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனா மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அப்ப நீ மக்களை என்ன நினைக்கிற? கரூர் போன்ற ஒரு துயர சம்பவம் நடந்து அதன் பிறகும் விஜய்க்கான ஆதரவு கரங்கள் இருக்கு, விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற அந்த பேச்சு இருந்துட்டு தானே இருக்கு. பேச்சு தானே இருக்கு. நீங்க களத்துல எங்க பாத்தீங்கன்னு நான் கேக்குறேன். எங்க திமுகவை மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க போது அவங்க பல தேர்தல்கள்ல வெற்றி பெற்று இருக்காங்க. விஜய்க்கு என்ன மக்கள் ஆதரவு இருக்கு அரசியல்ங்கிறத நீங்க எப்படி ப்ரூஃப் என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். நீ சொல்றதுனால அது ஒரு சரியாயிடுமா? அதான் உண்மைன்னு ஆயிடுமா? சோ எலெக்ஷன் முடியட்டும், 2026 எலெக்ஷன்ல விஜய் கட்சிக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் விஜய் எங்க இருக்காருன்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சொல்லுவோம். அதனால இவர் களத்துக்கு எனக்கு இவங்கதான் போட்டின்னு சொல்றதே அறியாமையில், தன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாத, தன்னுடைய நிலை என்னன்னே தெரியாத, தற்கொலைன்னு சொல்றதை விட ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவர்னே சொல்லிக்கலாம். இதுல ஆதவ அர்ஜுனாவினுடைய ஸ்பீச், அதுல வந்து இன்னுமே அது சதி கோட்பாடு, கரூர்ல நடந்தது வந்து இன்னும் அது சதியா தான் அவங்க பார்க்கிறாங்க. கட்சி முழுக்க நேற்று டிபேட்ல பேசக்கூடிய ஆட்களுமே வந்து அது சதின்னு தான் சொல்றாங்க. நீதிமன்றத்திலோ இல்ல வேற எங்கேயும் வந்து அபிஷியலா சொல்கிற போது அதை விபத்துன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பொதுவெளியில பேசுகிற போது சதின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்போ திரும்ப திரும்ப அவங்க என்ன நிரூபிக்க விரும்புறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதுதான் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இதுல எங்களுக்கு ஒரு சதி இருக்கு, சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு கேட்டாங்களா தாவேகா? டைரக்டா அவங்க கேட்கல, அதிமுக பாஜக மூலியமா கேட்க வச்சாங்க.
தாவேக்கா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு கரூரில் மட்டும் இப்படி நிகழ்ந்தது, அதனால சிபிஐ கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்ல. வெளியில சொல்லக்கூடிய சதி கோட்பாட்டை ஏன் நீங்க உச்ச நீதிமன்றத்துல சொல்லல? ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பம் வரும்போது இது எங்களோட இது தப்பு கிடையாது, இதுல ஒரு சதி இருக்குன்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க சொல்லியிருக்கலாம்ல? அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல பதில. அப்ப தொடர்ந்து சதி கோட்பாட்டை ஏன் சொல்றாங்க? அவதூறு அநாகரிக அரசியல் பண்ணணுங்கிறதா விஜயோட நோக்கம். அப்ப இதுல மாற்றம் ஒண்ணுமே கிடையாது. மாற்றம் கொடுக்க போறேன்னு நீ வந்துட்டு காலம் காலமாக திமுக மேல இருக்கக்கூடிய அவதூறு வருந்து வெறுப்பு அரசியலையே நீ செய்வேன்னா அப்ப நீ யாரு? நீ ஏன் அங்க போய் சொல்லல? சரி, இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, இவ்வளவு பேசக்கூடிய விஜய் ஆகட்டும், நீங்க சொன்ன ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், கரூரில் மட்டும் இப்படி நடந்ததுன்னு சொல்றாங்களே, அவங்களால எழுத்துப்பூர்வமாக ஒண்ணு கொடுக்க முடியுமா? கரூரை தவிர விஜய் நடத்திய கூட்டங்களில், தாவேகா நடத்திய கூட்டங்களில் யாருமே மயக்கம் போட்டு விழல, யாருமே அப்படி வந்து அடிபட்டு மிதிப்பட்டு சாவல அப்படின்னு தாவேகாவால அறிக்கை கொடுக்க முடியுமா? கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்துச்சுங்க, வேற எந்த இடத்துலயும் ஒருவர் கூட மயக்கம் போட்டு விழல, ஒருவர் கூட சாவலன்னு சொல்லிட முடியுமா உங்களால? அப்போ தாவேகா விஜய் நடத்தக்கூடிய கூட்டங்களில் மரணங்களும் மயக்கமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூரில் 41ங்கிறத நம்பர் அதிகமா இருக்கு, அது அப்பட்டமாக கண்ணுக்கு தெரிந்தது, மூடி மறைக்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எப்படியாவது மீண்டும் மீண்டும் அந்த ஒரு ஒரு பொய்யான சதி கோட்பாட்டை சொல்வதன் மூலமாக மக்களுக்கிட்ட வந்து அதை உண்மையாக்கிடலாம்னு நம்புறாங்க. முதல்வர் வன்மத்தை கக்கி இருக்காரு, முதல்வர் மேல நம்பிக்கை இல்ல, இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்ல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு ஒரு பக்கம், முதலமைச்சர் வன்மத்தை கக்கி இருக்காருன்னு விஜய் சொல்றாரு, எதை கழட்டி அவனை அடிக்கிறது? முதலமைச்சர் என்ன சொன்னார் இந்த சம்பவம் நடந்தோன்னு? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணுங்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் தான் முதலமைச்சர். ஆனா அந்த முதலமைச்சர் வந்து வன்மம் கக்கி இருக்காருன்னு நீ சொல்றேன்னா, வன்மம் கக்கியது யாரு? முதல்ல விஜய். ஏன்னா களத்துல இருந்து எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. 3வது நாள் வந்து வீடியோ போட்ட விஜய் என்ன சொல்றாரு? கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்தது. போய் தானே சொல்ற நீ, அவதூறு தானே பரப்புற நீ. உன் கட்சியோட அட்வொகேட் தானே அவங்க சொன்னாங்க கோர்ட்டு வாசல்ல, வேற எங்கேயோ இருந்த டெட் பாடி எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த கூட்டத்தில் நடந்த டெட் பாடி மாதிரி வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னது அவங்க தானே, அசிங்கப்படுத்தினது அவங்க தானே. யார் வன்மத்தை கக்கினது? நாங்கெல்லாம் வந்து குழந்தைங்களோட வராதுன்னு சொன்னோமே அப்படின்னு சொன்னது யாரு? 12 மணிக்கு வருவாருன்னு தாவேகா கட்சியினுடைய புசியானதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நாங்கெல்லாம் அப்படி சொல்லவே இல்லையேன்னு போய் பரப்பிட்டு இருந்தது யாரு? அதே தவக்க கும்பல் தானே. அப்ப வன்மத்தையும் வெறுப்பு அரசியலையும் ஒரு இழிவான பேச்சையும் பொய்யையும் புரட்டையோ அவதூறு வதந்தி எல்லாம் பரப்புறது முழுக்க முழுக்க விஜயும் தாவேகா கும்பலும் தான். எத்தனை பேரை வச்சு நீங்க வீடியோ போட வச்சீங்க? அண்ணா அழுகுறாரு, சாப்பிடல, குலுங்கி குலுங்கி குமரிக்கிட்டு இருக்காரு, ரூமை விட்டு வெளில வரல, சாப்பிடல, சுச்சு போல கக்கா போல, நீங்க எத்தனை பேரை வீடியோ விட்டு போட வச்சீங்க? எந்த அளவுக்கு அவதூறு வன்மத்தை நீங்க கக்கினீங்க? உன்னை பார்க்க வந்துதான் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களே இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு வன்மத்தை முதலமைச்சர் கக்குறான்னு சொல்லடி. ஏன்னா அன்னைக்கே நீங்க இடத்துல இருந்து ஓடி போன வேண்டாம், அந்த மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாம ஓடி போன வேண்டாம் நீனு. இல்ல, கூப்பிட்டு காலில் விழுந்து கதறி அழுதாருன்னு சொல்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். நீ உன் மேல எந்த தப்புமே இல்லாத போது நீ எதுக்கு கூப்பிட்டு கதறி காலில் விழற? முதல்ல நீ காலில் விழுந்தியாங்கிறது தெரியாது. நீ 3வது நாள் வீடியோ போட்ட போதே தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்காதவன் நீனு 30 நாள் கழிச்சு வந்து நீ வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியா? ஒண்ணு, கரூர்ல நாங்க எதுவுமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ற, ஏன் மன்னிப்பு கேட்ட? ஒண்ணு, நீ மன்னிப்பு கேட்டியாங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ வெளியிட்ட வீடியோல ஆகட்டும் அறிக்கையில் ஆகட்டும் நீ நான் மன்னிப்பு கேட்கிறேன் பொறுப்பேற்றுக்கிறேன்னு நீ சொல்லவே இல்லை. அப்போ 4 அறைக்குள்ள வந்து 4 செவத்துக்குள்ள நான் மன்னிப்பு கேட்டேங்கிறத நீ எப்படி நம்ப முடியும்? அப்ப நீ சொன்ன சதி கோட்பாடு என்னாச்சு? அப்ப நீ சொன்ன சதி கோட்பாடுங்கிறது பொய் தானே. அந்த மக்கள் கிட்ட சொன்னியா இதுல ஒரு சதி இருக்குது அப்படின்னு? அப்ப மக்கள் கேட்டிருப்பாங்கல்ல. சதி மட்டும் அடுத்த கட்ட நகர்வா வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, செந்தில் பாலாஜி ரவுடி பையன்னு சொன்னாங்க, நாங்க வரோண்டா, இன்னும் 6 மாசம் தான். யார் ரவுடி பையன் காட்டுறாரு? இப்ப என்ன கேக்குறேன், அப்ப இவங்க என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இப்ப ரவுடிசம் பண்ணணும்னு வராங்களா? செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொன்னதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு பதில் கொடுப்பாரு, அதை அவங்க காத்திருந்து வாங்கி கொள்ளட்டும். நீ எதுக்கு வர? நான் அததாங்க திரும்பவும் சொல்றேன், இவங்க நாத்தாக்கா ஜாம்பியை விட திருத்த முடியாத அளவில், நாத்தாக்கா ஜாம்பிக்காவது மருந்து கொடுக்கப்படலாம், ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து அவங்க சீமானை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெளிஞ்சிடறாங்கிற நிலைமையில தான் இருக்குது. நாத்தாக்கா ஜாம்பி கும்பலை கூட கியூர் பண்ண முடியும், தாவேகா தற்கொலை கும்பலை கியூர் பண்ணவே முடியாதுங்கிற நிலைமையில தான் அங்க வச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஆதவ அர்ஜுனாவோட பேச்சுங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு? அவருக்கு அரசியல் தெரியாமல்லாம் இல்ல, ஆனால் அரசியல் தெரியாத புரிதல் ஏற்படாத மக்களை தவறான வழியில் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரி அடாவடியெல்லாம் பேசுறதுனா ரவுடிசம் பண்ற பாரு, அவனா இவனா
உங்க அப்ப இப்படி எல்லாம் பேச்சு பேசுறாரு. ஏன் அப்படின்னா சிந்தனை சீர்திருத்தம் அடையாத மக்களை ஒரு தவறான வழியில் பயன்படுத்திக்கணும்னு. சார் அதாவது அதுல வந்தால் கியூபா புரட்சி எல்லாம் பத்தி பேசியிருக்கிறான். முதல்ல புரட்சினா என்னங்கிறத விஜய் உட்பட தாவேகா கும்பல் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா யாருக்கிட்டையாவது போய் கத்துக்கணும். புரட்சி அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடியது. வன்முறை கலந்ததோட தான் புரட்சி இருக்கும். வன்முறை கலக்காத புரட்சியை தான் சீர்திருத்த புரட்சி, சிந்தனை புரட்சி, சமூக புரட்சி அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. நீ என்ன புரட்சிங்கிறது முதல்ல என்ன சார்? அதுக்கு முதல்ல டெஃபினேஷன் சொல்ல தெரியுமா? அதனுடைய தேவை இருக்கா இல்லையாங்கிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், புரட்சி எதுக்கு வரணும்? சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் சமத்துவமின்மை, சர்வாதிகாரம், கொடுங்கோன்மை இதெல்லாம் இருக்கு. அதை நான் அப்படியே கம்ப்ளீட்டா அடிப்படையே மாத்துறேன் அப்படிங்கிறது தான் புரட்சி. அடிப்படையே நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் புரட்சி. இப்ப தமிழ்நாட்டில் திமுக அப்படிங்கறதே இந்த தளங்களில் சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் அரசியல் தளத்திலும் அவங்க எந்தெந்த அளவுக்கு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ அதுல புரட்சி செய்வேன் அப்படின்னா என்ன புரட்சி? அவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சமத்துவமின்மையை மாத்தணும் தான் கட்சியை தொடங்கி சட்டத்திட்டத்துல கொண்டு வராங்க. அவங்கள நீ ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ரீப்ளேஸ் பண்ணணும்னா அடிப்படை கட்டமைப்பையே மாத்தணும். அதை தான் திரும்ப சொல்றோம், அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ இந்தியாவில் அரசியல் புரட்சிங்கிறது சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்பை அடியோட மாத்தணும். அடிப்படையே மாத்துறது தான் புரட்சி. அப்படி அடிப்படையா மாற்ற முடியாமல் அங்கங்க மாற்றத்தை சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுதான் திமுக. ஏன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா அது வன்முறை கலந்ததாக இருக்கும். திடீர்னு ஒரு வன்முறை வெடிக்கும், திடீர்னு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் நடக்கும். ஆனால் திமுகவோ பேரறிஞர் அண்ணாவோ அதற்காக கட்சி தொடங்கணும், வன்முறையை தவிர்த்து தான் புரட்சியை கொண்டு வரணும், சிந்தனை புரட்சியை கொண்டு வரோம், சீர்திருத்தங்களை கொண்டு வரோம், மாற்றங்களை கொண்டு வரோம்னு அவங்க கொண்டு வராங்க. இப்போ தாவேகா ஆதவ் அர்ஜுனாங்கிற தற்கொலை நாங்க புரட்சியை கொண்டு வருவோம்னா தமிழ்நாட்டில் அதற்கான தேவையே ஏற்படலையே. ஏன்னா இருக்கிற சமத்துவமின்மை மாற்றத்துக்காக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நீ இங்க சரி அப்படி வச்சு திமுக வன்முறையற்ற புரட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ வந்து ஒரு புரட்சியை செய்வேன்னு சொல்ற. இப்போ சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் நீ அப்படியே அடிப்படை கட்டமைப்பையே மாற்றக்கூடிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா பார்த்தா இந்தியாவில தான் கொண்டு வரணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த அடிப்படை கட்டமைப்பையே மாற்றக்கூடிய புரட்சியை நீ எப்படி கொண்டு வருவேன்னு நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த தளங்களில் கம்ப்ளீட்டா அடிப்படை கட்டமைப்பையே மாற்றணுங்கிற சிந்தனையோட தாவேகா விஜய் வராராமா? அது எப்படி முடியும்? அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் மாநிலங்கள் இயங்கணும்னு இருக்குது. அப்போ அதுல கம்ப்ளீட்டா மாற்றம் கொண்டு வரணுங்கிறத திமுகவுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பில் இந்த நாடாளுமன்ற கட்டமைப்பில் நீங்க இந்த மாதிரி அடிப்படையே மாற்றக்கூடிய புரட்சி ஏற்படுத்துவது சாத்தியமல்ல. ஏன்னா அந்தந்த ஷீட் ஷேரிங்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குது. அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு கரெக்ஷன் கொண்டு வரணும்னா இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கணும்லாம் இருக்கு. அதை கொண்டு வருவதற்கு சாத்தியம் இல்லாத போதுதான் இவங்க சீர்திருத்த புரட்சியை கொண்டு வராங்க. இப்போ தாவேகா விஜய் நான் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவேன்னா அப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க வந்து அரசியல் சமூக பொருளாதார தளங்களில் நான் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பையே மாற்றணுங்கிறதா அவங்க சொல்ற புரட்சி. ஏன்னா அவங்க வன்முறைக்கு கூப்பிடுறாங்க. அதை வருஷம் வன்முறைக்கு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நீ வன்முறை கலர்ந்த ஒரு ஃபார்மலா இருக்கக்கூடிய புரட்சியை செய்யணும் அப்படின்னா நீ எங்க போய் எதை மாத்துவ? எங்க மாத்தணும்? அதுலயே உனக்கு தெரியலையே. இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணுங்கிறதான் திமுகவினுடைய இலக்கு. நீங்க கட்டமைப்பே மாத்தணும்னா அரசியலமைப்பு சட்டத்துல முழுக்க மாத்தணும். அது சாத்தியமா? இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நீ கான்ஸ்டிடியூஷன்ல கரெக்ஷன் கொண்டு வரணும், நாடாளுமன்றத்துல எத்தனை வாக்கு உனக்கு வேணும்? எவ்வளவு மெஜாரிட்டி வேணும்? சரி, இத வந்து நீ ஹோலா மாத்தணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வன்முறை கலந்த புரட்சியோட மாத்தணும்னா நீ திரும்பவும் ஒன்றிய அரசியலுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல தானே போய் மாற்றணும். அதை எப்படி பண்ணுவேன்? அப்போ தமிழ்நாட்டில் நான் புரட்சியை கொண்டு வரேன்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லுவது பொய். இங்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும், சீர்திருத்த புரட்சியை கொண்டு வர முடியும். அது ஆல்ரெடி திமுக பண்ணிட்டு இருக்கு. நான் திமுகவுக்கும் எனக்கும் தான் நீ போட்டின்னு சொல்றேன்னா இந்த தளங்களில் இதுவரைக்கும் இந்த சீர்திருத்தத்திற்கு நீ என்ன கழட்டினா புடுங்கினு நாங்க கேட்போமா இல்லையா? சொல்லுங்க. சமூகத்துல இருக்கக்கூடிய சமத்துவமின்மை, ஏற்றத்தாழ்வு, அதிகாரம், ஆதிக்கம் இதையெல்லாம் மாற்றத்துக்கு விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு?
பொருளாதாரத்தில் இதெல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அரசியலில் இந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்கு என்ன பேசியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன புரிதல் இருக்கு, அவர் மக்கள் கிட்ட அவருடைய தொண்டர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு இது குறித்து. அப்போ அவங்க வந்து புரட்சி ஏஜென்சி ஏதாவது ட்வீட் போட்டு டெலிட் பண்ணார்ல ஆதவர்ஜன், அப்புறம் கோர்ட்ல அவங்க அபிடேவிட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பதிவு போடுபவர்கள் அவர்களுடைய சிந்தனை திறன் என்ன அதையெல்லாம் பார்த்துதான் நீதிபதி தீர்மானிக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜன் அபிடேவிட்லயே கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, நான் ஸ்திர புத்தியோட அந்த ட்வீட் போடலன்னு அவர் இன்டைரக்டா சொல்ல வர்றாரு. அப்ப ஸ்திர புத்தி இல்லாத ஆதவர்ஜுனா, அரசியல்னா என்னன்னு தெரியாத ஆதவர்ஜுனா இப்படி அடாவடித்தனமா நாங்க தான் அடுத்த ரவுடி, நாங்க வரோம், நீ வந்து என்ன பண்ணுவ, எப்படி பண்ணுவேங்கிறதுதான் கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு. கிளாஸ் டாப்பரோட போட்டி நீ வந்து நிக்க போகுது, அப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு சரி நீ அவரோட போட்டியா நீ நினைக்கிற, நீ யாரு, நீ என்ன பண்ணிருக்க, உனக்கு எதுல ஸ்டஃப் இருக்கு, நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கன்னு கேள்வி கேட்பாங்களா, மாட்டாங்க. அப்படி கேட்டோன்னதான் கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்து ஐயோ சதி பண்றாங்க, ஐயோ சதி பண்றாங்கன்னு விஜய் குதிக்கிறான். எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. எனக்கு நீ அரசியல் வந்திருக்க, ஏதோ புரட்சி பண்ண போறேன்னு வந்திருக்க, நீ என்ன புரட்சி பண்ண சினிமாலங்கிறத பார்த்தோம். 15 கோடி ரூபாய் கேஷா வாங்கிட்டு நீ என்ன புரட்சி பண்ணங்கிறத நாங்க பார்த்தோம். கரூர்ல அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தோன்னா ஓடி ஒளிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணங்கிறத பார்த்தோம். திரும்ப திரும்ப வந்து இத பேசினா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறனா, அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீ எந்த அளவிற்கு புரிதல் குறைவா நினைச்சு வச்சிருக்க நீனு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை சுட்டி காட்டுறீங்க இல்லையா, இதெல்லாம் நீ பண்ணிருக்கியா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறீங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம என்ன சொல்றாரு, அடுத்த 2026ல நீங்க எழுதி வச்சிருங்க, எப்பயுமே நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா, அது மாதிரி வந்து மக்கள் தீர்ப்பை வந்து நாங்க ஏற்றுக்கொள்கிறோம்னு எழுதி வச்சிருங்க, எழுதி வச்சுட்டு அடிவாளத்தை போய் ஓடி ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காங்கல்ல. சரி, என்ன 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 எழுதி வச்சுக்கணுமா, மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம்னா எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லணும். 2026 மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்களோ அதையும் தான் நானும் தான் ஏத்துக்க போறேன். இப்ப என்ன இது அதுல என்னவா, இல்ல திமுக தோற்க போகுதுன்றாரு. சார் நான் ஒண்ணுதான் சொல்றேன், வாய்ஸ் விடால் யார் வேணாலும் அடிக்கலாம். நான் ஒண்ணுதான் இங்க வந்து ஒரு கருத்தை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சமூகத்திலும் பொருளாதார தளத்திலும் அரசியல் தளத்திலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமையை சட்ட ரீதியாக போராடி பெற்றுக் கொடுத்தது திமுக. இந்த அடிப்படை மாற்றங்கள் வரணும், புரட்சி வரணுமான்னு நினைச்சு அவங்களும் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் முழுக்க முழுக்க மாற்றப்படணும், திருத்தங்கள் கொண்டு வரணும் ஆமான்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவர்களுடைய எண்ணங்களை இதுவரைக்கும் ஆட்சியில வந்து செயல்படுத்தி காட்டிய திமுக வேண்டுமா? இப்ப சமூகத்துல இப்ப அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது திமுக தானே. இன்னும் கோவில் கருவறை இன்னும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இப்பயுமே நம்ம பாக்குறோம், திரௌபதி அம்மன் கோவில்ல இந்த ஜாதிங்க வரக்கூடாதுன்னு கோவிலே மூடிட்டான். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு போட்டோன்னா அங்க இருக்கிற ஐயர் அர்ச்சகர் வந்து அப்படியே கொதிக்கிறாரு, முருகா எங்களை காப்பாத்து, எங்களை இப்படிலாம் பண்ணிவிட்டிய. தனக்கு சமமாக எல்லா ஜாதியும் சமத்துவபுரம் அதுக்குதான் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த சமூகத்துல இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வை களையணும்னு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தது அவங்க. பொருளாதார தளத்தில் பெண்கள் மதிப்பற்றவர்களாக காலம் காலமாக பார்க்கப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு பொருளாதார தளத்தில் பெண்களுக்கான உரிமைகளை கொண்டு வந்தது அவங்க. அரசியல் தளத்திலும் அவங்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அது முழுக்க இன்னும் வரணுமானா ஆமா வரணும், அட்லீஸ்ட் அவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் செய்த திமுக வேண்டுமா? நம்மளுடைய மொழி உரிமையை காப்பதற்காக போராடி பல தியாகங்களை செய்த திமுக வேணுமா? தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை தேவையை பொருளாதார தேவையை கருத்தில் கொண்டு நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு போனா இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருந்தாதான் இந்த அளவுக்கு ஒரு ஜிடிபி இருக்கும், உள்நாட்டு உற்பத்தி இருக்கும், அதன் மூலியமா தான் தனிநபர் வருமானத்தை இவ்வளவு உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க திமுக வேணுமா? அல்லது இது எதுவுமே செய்யாமல் இதற்காக 1% கூட கான்ட்ரிபியூஷன் இல்லாம எதுவுமே செய்யாம களத்துக்கே வராம கரூருக்கே போகாம என்ன ஸ்ட்ரைட்டா கோட்டையில போய் உட்கார வச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய தற்கொலை வேணுமா அப்படிங்கறத மக்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். 2021ல உங்களுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லையான்னு ஆதரவு கேட்டார்ல. கருப்பு சிவப்பு சைக்கிளில் நான் திமுகவுக்கு ஆதரவாக தான் வந்தேன் விஜய் வாயை திறந்து சொன்னாரா? விஜய் வாயை திறந்து சொன்னது ஒண்ணு, ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா, ஊழல் தண்டனை பெற்ற ஜெயலலிதா, கொள்ளைக்காரி ஜெயலலிதாவுக்கு அவருடைய வெற்றிக்கு நான் ஒரு அணிலாக வேலை செய்தேன் கை கட்டி சொன்னவர் தான் விஜய். ஆனால் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து நான் இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தேன்னு சொன்னாரா? நான் என்ன கேட்கிறேன், அதையே உன்னால ஒருவேளை நீ ஆதரவு கொடுத்திருந்தால் அதையே வெளிப்படையாக சொல்வதற்கு தைரியம் இல்லாத நீ இந்த மக்களுக்காக வந்து புடுங்கி நட்டுருவேன்னு சொல்றியே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு துயர சம்பவம் நடந்தாலும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு 30 நாளா துக்கத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றியே,
நீயா வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போற, இந்த மாநிலத்துக்கு நல்லது பண்ண போற? ஏங்க நான் இவ்வளவு சொல்றேன், ஒன்றிய பிஜேபி அரசுனால தமிழ்நாடுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இது குறித்து அவங்க ஏதாவது வாய திறந்திருக்காங்க? இப்ப நேத்து ராகுல் காந்தி SIR மூலியமா என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, ஹரியானால எப்படியெல்லாம் ஓட்டை வந்து திருடி இருக்கிறாங்க, தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு இதுக்கு உடந்தையா இருக்கு, இதெல்லாம் சொல்றாருல. நீனும் தானே இப்ப ஓட்டு வாங்குறதுக்கு வரப்போற. SIR சட்டத்திற்கு புறம்பாக தான் எலெக்ஷன் கமிஷன் செய்து, அதுவும் தவறான வழியில் செய்து அப்படின்னு எல்லோரும் சொன்னதுக்கு பிறகு அதை பத்தி நீ இன்னும் எதுவும் பேசாம இருக்கியே. ஏன் இப்ப நீ தேர்தலில் நிக்கணும்ன்ற, ஓட்டு வேணும்ன்ற, அப்ப அதுக்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிட்டா போதும் இல்லையா? ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு குட்டி அமைப்பு. அவங்களுக்கு வந்து எந்த பலமும் இல்ல, பணபலம் இல்ல, படைபலம் இல்ல, விஜய்க்கு எதுவுமே இல்ல. அவர் ஒரு 10 பேர் கொண்ட குழு இல்லையா? அதனால தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு போறாங்க. சரி, தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதை ஒட்டி ஆய்வுகள் செய்து, அறிக்கைகள் செய்து, பரிந்துரைகளை எல்லாம் வந்து உருவாக்கி ஆளும் அரசு கிட்ட போய் கொடுக்கணும். நீ SIR அப்படி பண்ணிட்ட, அதுல என்னென்ன குளறுபடிகள் இருக்கு, ஏன் இதை இப்ப செய்யக்கூடாது, இதனுடைய இப்ப தேவை என்ன, இது செய்வதனால் இப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் ஆய்வறிக்கையாக தயார் செய்து தேர்தல் கமிஷன்ல போய் நீ கொடுக்கணும், போராடணும். சரி, உன்னுடைய கரூர் வழக்குக்காக நீ உச்ச நீதிமன்றம் போனீங்க. இப்போ ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இப்ப ஏன் நீ இதுக்காக உச்ச நீதிமன்றம் போக மாட்டேன்ற? டீலிமிட்டேஷன்லயே இதெல்லாம் மக்கள் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னவன் நீ. SIR பத்தி தீர்மானம் நிறைவேற்றிட்டா போதும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? நீ அதான் அரசியல், அது மக்களுக்கான அரசியல்ல இருக்கிறோம்னா என்னன்னு விஜய் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. SIRக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டோம், அது மட்டும் தான் மக்களுக்கான அரசியல்னு நினைச்சுட்டு இருக்கான் அவன். அதனால சொல்றேன் தற்கொலை அப்படின்னு விஜய். இதுல முக்கியமா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தது எதிர்கட்சிகள் தான். அது பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். ஆனால் இப்போ நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ற போது யார் வருவாங்க? எடப்பாடியே வந்து விஜய முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிட்டு வருவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. கூட்டத்துல கொடி அசைஞ்சதுக்காக பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க கூட்டணிக்காகன்னு சிலாயித்து பேசிய எடப்பாடி இப்ப என்ன சொல்ல போறாரு? அது மிகப்பெரிய அவமானம் இல்லையா விஜய் எடப்பாடிக்கு? அவமானம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. மானம் இருப்பவர்களுக்கு தான் அவமானத்தை பத்தி எல்லாம் யோசிக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி கூட்டத்துல வேற ஒரு கட்சி, இப்ப ஆரம்பிச்ச கட்சி வந்து கொடி வந்துருச்சுன்னு அதை பார்த்து பூரிப்படைவது அப்படிங்கிறது அசிங்கமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அது ஆளுக்கு அசிங்கம் கிடையாது. அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சியை எந்த அளவில் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப கட்சி தொடங்கி மக்களுடைய எந்த போராட்டத்துக்குமே வராத, எதுவுமே செய்யாத ஒரு விஜய் கட்சி தொடங்கினோட என் கட்சிக்கு வராக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பூரிக்கிறாருன்னா அவர் ஒரு தலைவரா, அவர் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதனால விஜய் யார்கிட்ட கூட்டணி வச்சாலும் வைக்கட்டும், அவர் பாசத்தை கூட்டணி வைப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அவங்களால இறக்கி விடப்பட்டவர், ஓட்டு பிரிப்பதற்காக இறக்கி விடப்பட்டவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போதா குறைக்கு இவங்களே குடிமையை கொண்டு போய் எங்க கையில கொடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு சிறந்த அடிமை அதிமுகவா தாவேகாவாங்கிறதா போட்டி. ஐயா நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? சிபிஐ வந்த பிறகு கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன போது இன்னுமே வந்து நாங்க தனியா தான் நிக்க போறோம், முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் சொல்றாங்கல்ல. முதலமைச்சர் வேட்பாளர் அவருன்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவர் அரசியல் அதாவது தேர்தலுக்கு எதுக்கு வருது ஒரு கட்சி? வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி. நான் தான் முதலமைச்சர், என் கூட இஷ்டம் இருந்தா வாங்க அப்படின்னு இப்ப இருக்க அரசியல் களத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்தினுடைய தன்மையை தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தாவேகா அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை தலைவன்னு சொல்லக்கூடாது. அப்படி விஜய் பேசுவாரானால் அவருக்கு அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, கூட்டணினா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். அரசியல் களத்தில் எதுக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க? கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. எல்லோருமாக கூட்டு சேர்ந்து ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கணும். இப்ப விசிகாக்கு ஒரு இது இருக்கு, திமுகக்கு ஒரு இது இருக்கு, கம்யூனிஸ்டுக்கு ஒரு இது இருக்கு. இப்ப இவங்க கூட்டணி அமைப்பதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் அங்க இருக்கு, கூட்டணியோட செயல்படுவோம். அதுதான் ஒரு அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு. சரிங்களா? கூட்டணி வைப்பதை இலக்காரமாக பேசுவது அப்படிங்கிறது அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமை. இப்ப விஜய் வந்து நான் கூட்டணி யார் கூட தான் இருப்பேன், நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருப்பேன், சரி நீ இருந்துக்கோ, உன் கட்சியை நீ முதலமைச்சர் கேண்டிடேட்னு அறிவிச்சுக்கோ. இப்போ உன் கூட கூட்டணிக்கு வருபவர்கள் யோசிப்பாங்க இல்லையா?
யோசிக்கணும்ல, ஏன் வச்சுக்கணும்? இவரோட நிலை, புரிதல் நிலை என்னவா இருக்கு, ஸ்டெபிலிட்டி என்னவா இருக்கு, அரசியலை பற்றி இவருடைய புரிதல் எப்படி இருக்கு? முடியாதுன்றாங்களே, நாங்க பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு தான் கொள்கை எதிரி அப்படிங்கறனால. கொள்கை எதிரி எஸ்ஆர் எடுத்துன்னு வந்தாலும் வாய மூடிட்டு இருப்பாரு, டீலிமிட்டேஷன் சொன்னாலும் வாய மூடிட்டு இருப்பாரு, தமிழர்களை இழிவுபடுத்தினாலும் வாய மூடிட்டு இருப்பாரு. கொள்கை எதிரி என்ன சொன்னாலும் விஜய் வந்து வாய மூடிட்டு பயந்துகிட்டு பம்பிட்டு பம்பலாக்குள்ள பதுங்கிட்டு இருப்பாரு. அவ்வளவுதானே நடக்க போற சட்டமன்ற தேர்தல். அதான் திரும்ப சொல்றோம், நீங்க சட்டமன்ற தேர்தலை பற்றின புரிதல் இருக்கணும். எதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சி போகணும்னு நினைக்குது? நானும் போய் அதுல உட்காந்துக்கலாம். திமுக அப்படி நினைக்கல. சட்டமன்றத்துக்குள் போகுவதற்கான காரணம், மக்களுடைய பிரதிநிதிகள் அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்குள்ள போய் சமத்துவமின்மை இருக்கு இல்லையா, சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் காலம் காலமாக இந்த மண்ணில் இருந்த ஏற்றத்தாழ்வு, ஆதிக்கம், சமத்துவமின்மை எல்லாத்தையும் இன்னும் வச்சிருக்குது. அதையெல்லாம் மாற்றணும்னா சட்டமன்றத்துக்கு போகணும். அப்போ விஜய்க்கு சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்தால், போய் என்ன பண்ணணுங்கிற தெளிவு புரிதல் இருந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. உங்களுடைய டிஎன்ஏ எனக்கு தெரியும், 10 வருஷமா உங்க கூட இருந்திருக்கேன், அதுக்காக மக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னார்ல. அப்போ திமுக பத்தி மொத்த ஜாதகமே எனக்கு தெரியும், உங்களை வந்து நான் விடமாட்டேன்னு ஆதரவு நான் பேசுற போது எப்படி பார்க்கிறது? அந்த டிஎன்ஏ தெரிஞ்சுமா முதலமைச்சர் கிட்ட போய் ஒரு வாழ்த்து ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றாரு ஆதவர்ஜுனா? அந்த டிஎன்ஏ பத்தி தெரிஞ்சுமா விசிகால போய் சேர்ந்து, விசிகா திமுக கூட்டணியில தானே இருக்கு. அப்ப விசிகால நீ வந்து பொறுப்புல இருந்தி, அப்ப தெரியலையா டிஎன்ஏ? அப்போ ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஓட் பேங்க் இருக்குங்க. அதை தவிர்த்து சில ஓட் பேங்க், யாருக்குமே இல்லாத ஓட் பேங்க் இருக்கும் இல்லையா, அவர்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய, புரிதல், அரசியல் புரிதல் குறைவாக இருக்கக்கூடிய, அல்லது ஒரு வன்முறையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, இல்ல எதுவுமே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தினுடைய வாக்கு வாங்குவதற்கு நீங்கள் கொள்கை ரீதியாக எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நிர்வாக ரீதியாக எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. வரலாற்று ரீதியாகவோ உண்மையாகவோ அவதூறு பரப்பாமல், வெறுப்பு பரப்பாமல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஆதரவு பெறணும் அப்படின்னு சொன்னா இப்படி வாய்க்கு வந்தது எதை வேண்டுமானாலும் அடித்து விடலாம். திமுக வெறுப்புங்கிற ஒரு கூட்டத்தை வந்து தனக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட டிஎன்ஏ எனக்கு தெரியும்னா, அந்த டிஎன்ஏல நீ தானே இருந்த, அந்த நீ சொல்ற அதே திமுகவுல நீ வேலை செஞ்சிருக்கன்ற, மன்னிப்பு கேட்டிருக்கன்ற, விசிகால போன அதே கூட்டணியில தான் இருந்த. அப்போ பிழைப்புக்காக, ஓட்டுக்காக இதையெல்லாம் அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ திமுகவை பத்தி டிஎன்ஏ தெரியும் 10 வருஷமா இருந்தானா, விஜயை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன அவர் கூட 10 வருஷம் இல்ல, இப்பதான் போனோன்னு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க, விஜய் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்போ ஆதவர்ஜுனா இதே வாயை வைத்துக்கொண்டு 2026 தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இதே பேச்சு விஜய்க்கும் பேசுவார். அதான் உண்மை. அரசியல்ல எங்கெல்லாம் போனா பிழைத்துக் கொள்ள முடியும்னு சுத்திட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.